மதுரைக்கு போன இடத்துல வந்துட்டு நடந்த ஒரு விஷயம், சின்ன கசப்பான விஷயம் எனக்கும், விசா சாருக்கும். அது வரைக்கும் நல்லா குட் வே. அங்க போனோனே அந்த பொண்ணோட சீன்ஸ் எல்லாம் எடுக்குறோம் இல்லைங்களா? எடுக்கிறப்ப கிளாப்ஸ் தட்டுறாங்க. இவரு வருவாரு, டயலாக் பேசுவாரு, ஃபைட் அடிப்பாரு. அவ்வளவுதானே. ஆனா விதவிதமான ரியாக்ஷன் காமிக்கிறது அந்த ஈஸ்வரி கேரக்டர். அத நடிச்சு காமிக்கிறது நான். அவருக்கு வந்து அதுக்குள்ள ஒரு ஈகோவோ ஏதோ ஒண்ணு தோணிருச்சு. அந்த பொண்ணு ஒரு சீன்ல வந்து அந்த ரீமோஷன் அடிப்பாங்க. ஸ்லாப்டு. அது பண்ணோனே அந்த பொண்ணு மொத அடி வாங்கிருக்கு. அந்த ஈஸ்வரி கேரக்டர். அப்ப அதனுடைய ரியாக்ஷன் வந்து ஹெவி ரியாக்ஷனா இருக்கணும். அத்த 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 அப்படி வரணும். அப்படி வர்றப்ப வந்து நடி பண்ணேன் அப்படின்னு நான் எத்தணும் கிக்கு. அப்ப அந்த வெறித்தனம் பண்றப்ப விஷால் சார் வந்து கரெக்ஷன் சொன்னாரு. இல்ல அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு எத்தனா போதும்னாரு. நான் சொன்னேன், இல்ல சார் ஆம்பளை தூக்கி போட்டு மிதிக்கிறவ பொம்பளை அடிச்சிட்டேன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் சொன்னாரு, இது எடிட்டிங் வரப்ப நான் பாத்துக்கிறேன். எடிட்டிங் நீங்க என்னங்க பாத்துக்க போறீங்க, நீங்க எங்க வர போறீங்க, டப்பிங் வாங்க. அந்த யதார்த்தமான பேச்சு அவருக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. அவர் சொல்றாருன்னா அவரை கோஆர்டினேஷன் பண்றாரு. அவர் ஆசைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை.